திருப்பத்தூர்ல எடப்பாடியாருடைய பேர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் மூஞ்சி கருத்து போச்சு. ஆனா அந்த எடப்பாடியார் பேர் வரதுக்கு முதல் காரணமே செங்கோட்டையன் தான், நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்றாரு. ஆக்சுவலா நான் தான் சிஎம் ஆக வேண்டியது, சசிகலா என்னதானே தேர்ந்தெடுத்தாங்க, ஆனா நான் தான் விட்டு கொடுத்தேன். ஏன் உன்னை யார் கைய கால பிடிச்சிருந்தாரா எடப்பாடி? ஏன்டா ஆறல நீ ஆயிருக்க வேண்டியது தானே? உன்னை யார் வேணான்னு அன்னைக்கு பயந்தா கோழி மாதிரி ஏரிக்கு பயந்து கழுவாது போன மாதிரி நீ ஓட்ட அன்னைக்கு. இபிஎஸ் பயந்தாரா செங்கோட்டையன் பயந்தாரா? செங்கோட்டையன். இபிஎஸ் அம்மா நான் நீங்க சொல்றதெல்லாம் நான் கட்சியை கட்டி காக்குறேம்மா அப்படின்னாரு. பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு. பொறுப்பு ஏற்றுக்கினதுக்கு அப்புறம் தமிழ்நாடு, இந்தியா, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள், தமிழ்நாடு பத்திரிக்காரங்க, மக்கள் கூட எடப்பாடி எடப்பாடி யார் யாது எடப்பாடி அப்படின்னு பேசினவங்க தான். எதிர்கட்சிக்காரங்க, எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் ஜோசிகாரன் ஆயிட்டாங்க. எடப்பாடி முதலமைச்சர் ஆன உடனே ஒரு அமாவாசை தாங்காது, 30 நாள் தாங்காது, அடுத்த மாசம் தாங்காது அப்படின்னு ஊடகங்கள்ல பேசினவங்க தான் எல்லா எதிர்கட்சிக்காரங்களும். நான் சொல்றேன், எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் புரட்சி தலைவருடைய ஆட்சி கொடுத்தாரு, ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்தாரு எடப்பாடியை. அதனால்தான் நாங்கெல்லாம் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க அத்தனை பேரும் எடப்பாடியார் தாங்கி பிடிக்கிறோம்.